சக்தி இதை கேட்கவே மாட்டியாடா, அழுதுகிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். ஏமா அழுகுறேன்னு கேட்க கூட எனக்கு ராஜி இல்ல. அது வந்துடா பெரிய பாமா கேப்பா, அது நடந்துச்சுடா எனக்கு. போ என்ன கன்றாவி, அது உங்க அப்பா பண்ணி விட்டாரு. அது வந்துடா ஷூட்டிங் போயிருந்தேன். போயிருந்தவனுக்கு போனை பண்ணி, அந்த ஆளு சீக்கிரம் வா நம்ம வெளியில போலாம், சுத்தி பார்க்கலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் வந்துருச்சு, நம்ம ஜாலியா போயிட்டு ஒரு 2 நாளைக்கு அதை நிம்மதியா இருந்துட்டு வரலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதையும் நம்பி பரபரன்னு ஒடியாந்தப்பா நான், வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்தா நேரா கூட்டின்னு போயிட்டு பஸ்ல ஏத்தினாரு. சரி ஏத்தி விட்டு பார்த்தா ஏசி பஸ். சரி ஏசி பஸ் இது வரைக்கும் முன்னப்ப நான் ஏறினது இல்லையே. ஏறினதும் நல்லா காலையில இருந்து வெயில்ல இருந்தோம். சிலு குழுன்னு காத்து வருவ, நிம்மதியா படுத்துட்டு தூங்கிட்டேன். நான் ஏது ஊருன்னு கூட பாக்கலடா. தூங்கிட்டு காலையில எழுந்திருக்கிறேன். எழுந்தா இறக்கி விட்டா மொட்டைக்கு டோக்கனை வாங்கிக்கின்னு வேளாங்கண்ணில நிக்கிறான்டா. ஆமா, வெயில் காலம், ஒரு கொடைக்கானல், ஊட்டி, அந்த ஏற்காடு அப்படி குழு சிலுன்னு இருக்கிற இடமா பார்த்து கூட்டுன்னு போவான்னு பார்த்தா மொட்டைக்கு டோக்கன் வாங்க வேளாங்கண்ணில போய் விட்டாண்டா. எவ்வளவு பெரிய கேமு, காம நல்லா ஏமாந்துட்டேன்டா.